வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். ஸோ இன்னைக்கு லீடர் சீரீஸ்ல ஜார்ஜ் ஜோசப்பை பத்தி பார்ப்போம். இவரை பத்தி மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி இவரை பத்தி எக்ஸாம்ல கேட்குறாங்க, மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இவரை பாப்புலரா இவருக்கும் காந்திக்கும் என்ன சம்பந்தம்? பாப்புலர் ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னாலே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னாலே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ரோசாபுதுரை. சரியா? ரோசாபுதுரை. நமக்கு தெரியும் என்எம்ஆர் சுப்பராமன். என்எம்ஆர் சுப்பராமன் யாருங்க இவரு? மதுரை காந்தி. இவர் யாருன்னே நமக்கு தெரியல. சரி, மிஞ்சி போச்சுன்னா மதுரை காந்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். சரிங்களா? இவரை பத்தி 10 மார்க்கு எழுதுங்க. 10 மார்க் எழுதணும். என்ன பண்ணலாம்? 10 மார்க் கண்டென்ட் இல்லையே, விக்கிபீடியாலேயே 10 மார்க் கண்டென்ட் இல்லையே. சரியா? ஸோ நான் கிளாஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். 15 மார்க்குக்கு மேலே எடுத்து வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஒரு 4 பக்கத்துக்கு மதுரை காந்தியை பத்தி நான் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? நான் திருப்பி எடுப்பேன். இந்த சீரீஸ்ல நான் எடுப்பேன். அன்னை அகாடமில இதுக்கு முன்னாடி எடுத்தேன். இப்போ நான் திருப்பி எடுப்பேன். சரியா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை காந்தி என அழைக்கப்பட்டார். சோ என்எம்ஆர் சுப்பராமனை பற்றி 10 மார்க்ஸ்ல கேட்கலாம் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப்பையும் 10 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ மெயின்ஸ் கொஸ்டின் இந்த கிளாஸ் மெயின்ஸ் லெவல்ல இருக்கும். நீங்க வந்து பாருங்க. ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. துரை அப்படின்னா என்ன? அந்த காலத்துலலாம் இந்த இந்த பழைய காலத்து மூவிஸ்ல அல்லது பிரிட்டிஷ் இருந்த காலத்துல எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? லார்ட் மேயோ, லார்ட் லிட்டன், லார்ட் கர்சன், லார்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குட்டி எல்ஓஆர்டி, அதாவது துரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? துரை இங்கிலீஷ்ல பேசினா துரை இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? காரணம் வந்து பாத்தீங்கன்னா துரை என்பது லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க அந்த டைம்ல இருந்த பிரிட்டிஷ் லார்ட்ஸ் படித்த மக்கள். இப்போ ரோசாப்பூ துரை அப்போனா இவர் வந்து யாருக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்ணப்பட்டாங்க? சோ பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஜார்ஜ் ஜோசப் பேரை பார்த்தா வந்து இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்கு இல்லையா? சோ கிறிஸ்டியன் பேர் பார்த்தா தெரியுது. சோ நம்ம ஊர்க்காரர் தான். சோ ஆக்சுவலி வந்து இவரு கேரளாக்காரருங்க. கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஆழப்புழா இருக்கு இல்லையா? ஆழப்புழா இதை சார்ந்தவர். அங்க இருந்து வந்து மதுரைக்கு வந்து செட்டில் ஆயிட்டாரு. சோ இதை நீங்கள் பாருங்க. ரோசாப்பூ துரை, துரைன்ற பேரை பார்த்தாலே தெரியும் இவர் பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். சரிங்களா? லார்ட் ஜார்ஜ் ஜோசப் 1887 5 ஜூன்ல பிறக்கிறாரு. 1938 வந்து இறக்குறாரு, மறிக்கிறார், இறைவனடி சேர்ந்தார். இங்க பாருங்க, பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா செங்கனூர், ஆழப்புழா, கேரளா இங்க வந்து சேர்ந்தவர். சோ கேரளாக்காரங்க மதுரையில செட்டில் ஆயிட்டாங்க. சோ தமிழ்காரங்க இப்போ. அடுத்து இவங்களோட வைஃப் பேரு கொடுத்திருக்கேன். வைஃப் நேம் பாருங்க, சூசன்னா. சூசன்னா. ஆக்சுவலி சூசான் அப்படின்றது ஒரு அரண்மனையோட பேரு. கிங் ஜைரஸ் இருந்தார் இல்லையா? கிங் அர்த்தசாரஸ், இந்த மேதியன் பெர்ஷியன் கிங்ஸ் இருந்தாங்க இல்லையா? சோ அவங்களோட அரண்மனை தான் சூசான். சோ சூசான்னா. நெக்ஸ்ட், ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியல. இங்க வரும், சீக்கிரம் எழுதுங்க. காமராஜருடைய வளர்ப்பு தாய், வளர்ப்பு தந்தையாக இவங்க இந்த ஃபேமிலி இருக்கிறாங்க. சரியா? கர்ம வீரர் காமராஜர். சரியா? பாத்துக்கிட்ட ஃபேமிலி இவங்க. சூசன்னா இந்த அம்மா தான் வந்து காமராஜருடைய அம்மாவாக இருந்திருக்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து இவங்க வீட்டுல வந்து இருந்திருக்கிறாரு, இவரோட சேர்ந்து வளர்ந்து இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க தானே. 1908 நம்ம உள்ள வருவோம். டாட்டர் ஆஃப் சப் ரெஜிஸ்டர். சரி விடுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. நம்ம இங்க வருவோம். 1908க்கு வருவோம்.
இவருடைய பர்சனல் லைஃப் சும்மா ஒரு எங்க பிறந்தாங்க லைட்டா இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. நமக்கு தேவை இவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் தான், அரசியல் வாழ்க்கை தான். உள்ள வருவோம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மிடில் டெம்பிள் லா காலேஜ்ல பாரிஸ்டர் பட்டத்தை பெறுகிறார், படிச்சு பட்டத்தை பெறுகிறார். சென்னை பாரிஸ்டர் ஆகுறாரு. நெக்ஸ்ட் வந்து லா படிக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல ஸ்காட்லாண்ட்ல படிக்கிறாரு. சரிங்களா? இங்கிலாந்துல எம்ஏ பிலாசபி. சோ இவருடைய இயர்லி லைஃப் இதெல்லாமே சீக்கிரம் அடுத்து போலாம். 1908 இது முடியுது. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் மெயில் அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஆசிரியராக பணிபுரிந்தார். சரியா? he was the editor of South Indian Mail. 1909 ஆசிரியராக பணிபுரிந்தார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1910ல மதுரையில வந்து செட்டில் ஆயிடுறாரு. சரியா? சோ பயங்கர வெல்தி, ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு உள்ள வந்து பயங்கர லக்ஸுரியா இருக்கிறாரு. சரியா? சோ அதனாலதான் இவரு துரை அப்படின்றாங்க. நல்ல வருமானம், அமைதியான ஒரு வாழ்க்கை. மதுரையில மக்கள் ரொம்ப அன்பான மக்கள், மதுரையில இருக்கக்கூடிய மக்கள். இங்க ஒரு பெரிய பங்களா வீடு, ஹாப்பியா இருக்கிறாருங்க. பட் ப்ராப்ளம் என்ன ஆச்சு அப்படின்னா, சரியா, கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். இப்போ சிம்பிளா இதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க தான் போலீஸ். சரிங்களா? நீங்க தான் ஒரு போலீஸ். உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஐயா இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல வச்சிருந்த ஜுவல்ல வந்து காணோம், எவனா களவாணி பசங்க நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 3 ஏரியா இருக்கும். சரிங்களா? ஒரு 3 ஏரியாஸ் இருக்கும். கரெக்டா அந்த ஏரியாக்கு போவீங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை வந்து புடிச்சிட்டு வந்து அடி அடின்னு அடிப்பீங்க. அவங்க குற்றமே செய்யல. சரிங்களா? அந்த 4 ஏரியாவை இங்கதான் பேசிட்டு இருக்கேன், இங்கதான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு போதும். நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. சரியா? இப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த 4 பேரை வந்து இங்க அடிக்கிறீங்க. அடுத்து இன்னொரு ஏரியா பிடிக்கிறீங்க, அங்க ஒரு 4 பேர் அடிக்கிறீங்க. சரிங்களா? என்ன இடம், ஒரு இடத்துல வந்து மாட்டுவோம். கரெக்டா? ஏன் ஊர்ல எவ்வளவு ஏரியாஸ் இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க இந்த பர்டிகுலர் ஏரியாஸ்க்கு மட்டும் போனீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியால தான் திருட்டு பசங்க இருக்கிறானுங்க. கரெக்ட் தானே? இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் மக்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரியா, இந்த குற்ற பரம்பரைன்னு சொல்லக்கூடிய இந்த கள்ளர்கள், சரிங்களா, மறவர்கள், பிறன்மலை கள்ளர்கள், இந்த காஸ்ட் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திருந்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு தொழில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்று தொழில பண்ணிட்டு அவங்க வந்து திருட்டு தொழில் எல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டீசென்டான லைஃப், ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் போலீஸ்காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்சியன்ட் டைம்ல நீங்க திருட்டு பசங்க தானே, சரிங்களா, இப்பயும் நீங்க தான் திருட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த காஸ்ட் மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஊர்ல ஏதாவது காணாம போச்சு அப்படின்னா இவங்களை புடிச்சிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? வந்து அடிக்கிறது. சப்போஸ் இத கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, இவங்க வந்து ஊரை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரங்க கிட்ட எந்த ஊருக்கு போறேன், எப்ப வருவேன், எங்கெங்கெல்லாம் போறேன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போகணும். ஓகேவா? இது வந்து குற்ற பரம்பரை சட்டம். நெக்ஸ்ட் இவங்க அவங்க வைஃப் அவங்க குடும்பத்தோட வந்து சேர்ந்து இருக்க முடியாது. நைட் யார் முன்னாடி தூங்கணும்னா போலீஸ்காரங்க முன்னாடி தூங்கணும். போலீஸோட காவல தான் தூங்க முடியும். அவங்க ஃபேமிலில சேர்ந்து தூங்க முடியாது. பெரிய ஹாலு, சரிங்களா, போய் அங்க வந்து அந்த காலத்துல தூங்குவாங்க பாத்தீங்களா, போலீஸ்காரங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, அங்க வந்து தூங்கிட்டு போகணும், காலைல ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இந்த காஸ்ட் மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குற்ற பரம்பரை. ஒரு காலத்துல குற்றம் செஞ்சிருந்தாங்க, உண்மைதான். பட் இன்னைக்கு அப்படி இல்லையே. சோ இவர் என்ன பண்ணாருன்னா இந்த மக்களுடைய கேஸை எடுத்து வாதாட ஆரம்பிச்சாருங்க. சரிங்களா? இந்த கிரிமினல் ரைட்ஸ் ஆக்ட். சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எதற்காக கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல குற்ற பரம்பரை சட்டம்னா, அந்த காஸ்ட் மக்கள் என்ன பண்றாங்க, ஃபேக் கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணி நிறைய குற்றச்செயல்கள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சோ அதனால இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அந்த காஸ்ட் யாரெல்லாம் இந்த இன்வால்வ்மெண்ட்ல இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணலாம். சரியா? எக்ஸாம்பிள் மறவர்கள், பிறன்மலை கள்ளர்கள், சோ இவங்க எல்லாருமே இந்த இவங்க குரூப்ல வராங்க. சரியா? சோ நம்ம ஆள் என்ன பண்றாருன்னா இந்த மக்களுக்குடைய
கஷ்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வாதாடி அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கி விடுதலை வாங்கி கொடுப்பாரு. ஓகே, நீங்க இனிமே வந்து ஃப்ரீயா எங்க வேணா போலாம், இனிமே வந்து உங்களுக்கு காரணம் இல்லாம வந்து புடிச்சிட்டு போய் அரெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சொந்த குடும்பத்தோட நீங்க இருக்கலாம், தூங்கலாம், அங்கேயே தங்கலாம், எங்க போலீஸ்காரங்க முன்னாடி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு என்ன பண்ணாரு, ஒரு போராடி இந்த சட்டத்திற்கு எதிராக போராடி வெற்றியும் பெற்று தந்தார். சரியா? சோ இதுதான். அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்க, he championed the cause of the criminal tribes of Tamil Nadu. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. he championed the cause of criminal tribes of Tamil Nadu. so தமிழ்நாட்டில் உள்ள குற்ற பரம்பரை சட்டத்திற்கான வெற்றியை பெற்று தந்தார். வெற்றியை பெற்று தந்தார். குற்ற பரம்பரை சட்டம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுதா? சரி, சைட்ல வந்து என்ன பண்ணுங்க, பெருங்காமநல்லூர் பெருங்காமநல்லூர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போடுங்க. பெருங்காமநல்லூர் இன்சிடென்ட் போடுங்க ஹெட்டிங். சரியா? So this is popularly called as South Indian Jallian Wala Bagh massacre. இது தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்ல கேட்பாங்க, எழுதுங்க இத சைடுல. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன். யூடியூப்ல இத பாக்குறவங்க ஜூம் பண்ணிக்கோங்க. சரியா? குவாலிட்டி வந்து ஒரு 360 விட கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க, கிளியரா தெரியும். பெருங்காமநல்லூர் இன்சிடென்ட்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பெருங்காமநல்லூர் நிகழ்வு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த குற்ற பரம்பரையினர் சட்டம் வந்து அவங்க அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், அந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், அவங்க வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் அவங்கள டார்ச்சர் பண்ற அந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. நாங்க எங்க திருடணும், நாங்க எங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம்ல இருந்த போலீஸ், என்னடா எங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சுட்டு கொண்டுடுறாங்க. ஒரு 16 பேர் வந்து இறந்துடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அங்க அந்த போராட்டத்துல ஈடுபட்ட ஒரு 200 பேரை வந்து என்ன பண்றாங்கன்னா கைது பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்கிறாங்க. சோ பெருங்காமநல்லூர் நிகழ்வு, இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? யார் இவங்க? இந்த குற்ற பரம்பரை சமூகத்தை சார்ந்தவர்கள். சோ இங்க இருக்கிறதோ இப்ப நான் சொன்ன ஸ்டோரி அப்படியே எழுதிக்கோங்க. இங்க இருக்கும் இந்த குற்ற பரம்பரையினர் போராடினார்கள், அது எழுதிக்கோங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டுக்கு எதிராக போய் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி இவங்க இந்த மக்களுக்கான விடுதலையை வந்து வாங்கி கொடுக்குறாங்க இந்த சட்டத்துல இருந்து. சோ அப்போ இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு he championed the cause of the criminal tribes of Tamil Nadu அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்படுகிறது. குற்ற பரம்பரையினர் சட்டத்தை நீக்கிய பெருமை ஜார்ஜ் ஜோசப்பை சென்றடையும். சோ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க, உங்க ஓன் சென்டென்ஸ்ல எழுதிக்கோங்க. ஜார்ஜ் ஜோசப் fought against this act and made British to repeal this act. இச்சட்டத்தை திரும்ப பெறும்படி செய்தார். எனவே குற்ற பரம்பரையினரின் பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. அடுத்து போலாம்.
ஹோம் ரூல் லீக், சரியா? இவரோட அடுத்த பொலிட்டிக்கல் விஷயம் ஹோம் ரூல் லீக். நீங்க எக்ஸாம் எழுதும் போது இவர் என்னென்னலாம் போராட்டத்துல கலந்துக்கிட்டார் அதை ஹெட்டிங் போட்டு அப்படியே நீங்க மெயின்ஸ்ல எழுதிக்கலாம், சரியா? ஹோம் ரூல் லீக்குங்க, தன்னாட்சி இயக்கம். ஆன்டி பெசன்ட்டோட தன்னாட்சி இயக்கம் தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த தன்னாட்சி இயக்கத்துல இவர் கலந்துக்கிறாரு, சரியா? மதுரை பிரான்ச் ஹோம் ரூல் லீக். சோ இவர் வந்து ரன் பண்றாரு, இவர் ஹெட் பண்றாரு தியோசபிக்கல் சொசைட்டி. மதுரையில் ரோசாப்பூ துரையால் ஹோம் ரூல் லீக் தொடங்கப்பட்டது, சரிங்களா? மதுரை பிரான்ச் ஆஃப் ஹோம் ரூல் லீக் வாஸ் ஸ்டார்டட் பை ஜார்ஜ் ஜோசப். ஆனி பெசன்ட்டோடைய ஹோம் ரூல் லீகோடைய மதுரை பெஞ்ச், மதுரை பிரான்ச் இவரு நடத்துறாரு. உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ்ட் ஹோம் ரூல் லீக், சரிங்களா? சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்போஸ்ட் காங்கிரஸ். சோ ஜார்ஜ் ஜோசப் காங்கிரஸ்காரர். சோ ஜார்ஜ் ஜோசப் அப்போஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் ஆகும். 1918 மதுரை லேபர் யூனியன் தொடங்கப்படுகிறது. ஜேபி ராமநாதன் அண்ட் ஜார்ஜ் ஜோசப் இவர்களால் தொடங்கப்படுகிறது. ஜேபி ராமநாதன் அண்ட் ஜார்ஜ் ஜோசப் ஸ்டார்டட் மதுரை லேபர் யூனியன், மதுரை தொழிற்சங்கம் 1918 இவர்களால் தோற்றுவிக்கப்படுகிறது. சோ ரீசன் என்ன அப்படின்னா, ஹார்வி மில்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொழிலாளர்களுடைய நலனுக்காக. சைடுல எழுதுங்க, ஹார்வி மில்ஸ் தொழிற்சாலையில் உள்ள மக்களின் நலனுக்காக. அடுத்து 1919 ரவுலட் சத்தியாகிரகா நடக்கும். ரவுலட் சத்தியாகிரகா உங்களுக்கு தெரியும், சஸ்பென்ஷன் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராணை தடை செய்தல். சோ விசாரணையின்றி எவரை வேண்டுமானாலும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியும். சோ ஜஸ்டிஸ் சிட்னி ரவுலட் அப்படின்றவர் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 வந்து அப்கிரேட் பண்ணி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவாரு. அதுதான் வந்து அனார்கியல் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் அந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சிட்னி பிளாக் ஆக்ட், சாட்டானிக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலரா அது அழைக்கப்படுகிறது. சரி, உங்களுக்கு ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. இங்க வாங்க, ரவுலட் ஆக்ட். ஸோ 1919 ரவுலட் சத்தியாகிரகம் நடக்கும் பொழுது மதுரையில இவர் அதை நடத்துகிறார். ஏப்ரல் 6 1919 ரவுலட் சத்தியாகிரகம் நடத்துவாங்க இல்லையா காந்தி தாத்தா. ஏப்ரல் 6 இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருப்பாங்க. நம்ம தாத்தாக்கு வந்து ராஜாஜி வந்து அட்வைஸ் பண்ணுவாரு, யூஸ்வலா ஒரு போராட்டம் பண்ணும் பொழுது அந்த நாள் சூஸ் பண்றதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த நாள் ஏதாவது ஒரு முக்கியமான நாளா இருக்கணும், அப்படிப்பட்ட நாளை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து 1930 பார்க்க முடியும். ஏன் வந்து ஏப்ரல் 6 போய் காந்தி தாத்தா வந்து தண்டி சத்தியாகிரகா, தண்டி மார்ச் பண்றாரு இல்லையா, உப்பு சத்தியாகிரகால ஏப்ரல் 6 போய் இது கடல்ல போய் சால்ட் லாஸ் பிரேக் பண்ணும். ஏன் ஏப்ரல் 6 பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே டைம் பண்ணிருக்கலாம், சரிங்களா? பட் ஏப்ரல் 6 வந்து ஏன் பிக்ஸ் பண்றாங்கன்னா, இந்த நாள் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் இந்த என்னது ரவுலட் சத்தியாகிரகா இருக்கு இல்லையா, இந்த டேட்டோட கோஇன்சிடென்ட் ஆகும், இன்னும் பல கோஇன்சிடென்ட் ஆகும், சரிங்களா? அதனால ராஜாஜி சொல்லி ஏப்ரல் 6 அந்த டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வருவாங்க. சரியா? இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுக்கு எதிராக இவர் இருந்திருக்கிறாரு, சரியா? சோ ஞாபகம் கொள்ளுங்கள் சீக்கிரம். மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பேசலீங்க, ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். சால்ட் சத்தியாகிரகா, ஜாலியன் வாலாபாக் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் இந்த கிளாஸ் ரொம்ப பெருசாயிடும், நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்றேன்.
நாங்க டச் பண்ண விரும்பவில்லை. பெருசாவது. மார்ச் 22 1919 ராஜாஜி இன்ட்ரோடியூஸ்ட் ஜார்ஜ் ஜோசப் டு காந்தி தாத்தா. சோ காந்தி தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா 1919ல இந்த ஜார்ஜ் ஜோசப்பையும் இது காந்திஜிக்கும் ஒரு மீட்டிங் நடக்கிறது. சோ இதை ஏற்படுத்தியவர் ராஜாஜி. சரியா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் தான் வந்து காந்திஜியோட பத்திரிகையை எடிட் பண்றாரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. சரியா? சோ அது எப்பப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்களோ தமிழ்நாட்டுல ஜார்ஜ் ஜோசப்போட வீட்டுல தான் வந்து தங்குவாரு. பயங்கர பெரிய பங்களா. இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இவர் வீட்டுக்கு வந்து இங்க மதுரையில வந்து தங்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்த பொண்ணுங்க வந்து போட்டுக்கிறது கூட வந்து சரியான ஆடை இல்லாம ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சை என்னடா இந்தியா இப்படி இருக்கு, இந்த பொண்ணுங்க இந்த அளவுக்கு வந்து ஆடை அணியிறது கூட வந்து மோசமா இருக்கிறாங்களே, இவங்களுடைய நிலைமை மாறுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் ட்ரெஸ் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மேலாடை அணியிறத நிறுத்திட்டாரு. சரியா? சோ இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. காந்தி தாத்தா எப்போ மேலாடை அணியிறதை நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். எப்போ இந்த ஜார்ஜ் ஜோசப் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மதுரை பெண்கள் வந்து மேலாடை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கிழிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில அணிஞ்சிருந்திருந்தாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியலையா? இப்பயும் அந்த காலத்து கிழவிங்க வந்து என்னது சாரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா போட்டு அணியும். பாத்திருக்கீங்களா? மேல் சட்டையை அணிய மாட்டாங்க. இப்ப இருக்க கிழவிங்க பாத்தீங்கன்னா, அதாவது முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய கிழவிங்க இந்த பாட்டிமார்கள், நான் சிட்டில பேசல, நான் வில்லேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நீங்க இன்டீரியர் கோர் வில்லேஜஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த வில்லேஜஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிழவிங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் சட்டையை போட மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாரிய ஒரு மாதிரியா வந்து போட்டு அத போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? நான் பேசுறது எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி. அப்போ எந்த கன்றாவில வந்து இவங்க போட்டிருந்தாங்களோ தெரியல. சரிங்களா? அதாவது காஸ்ட்லி ஆயிடுச்சு. சாரீஸ்மே காஸ்ட்லி. சோ காந்தி தாத்தா மனசு வந்து இது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. எந்த அளவுக்கு அவர் நான் சட்டையே போட மாட்டேன், ஃபாரினுக்கு போகும்போது கூட சட்டையில அந்த வேஸ்டியை தான் மேல போட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? அதனால தான் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை பார்த்துட்டு யூ ஹாஃப் நேக்டு பக்ரி, அரை நிர்வாண பக்ரி அப்படின்னாங்க. பக்ரினா பிச்சைக்காரன். சரிங்களா? அரை நிர்வாண பிச்சைக்காரா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு. சரிங்களா? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து. வின்ஸ்டன் சர்ச்சில் எக்ஸாம்ல கேட்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்டிருக்காங்க. காந்தி தாத்தாவை பார்த்து அரை நிர்வாண பக்ரி என்று அழைத்தவர் யார்? வின்ஸ்டன் சர்ச்சில். சரிங்களா? ஓகேங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மதுரைங்க. அன்னைக்கு மட்டும் இவர் இங்க போகாம இருந்திருந்தாருன்னா இவரும் கோட் சூட் போட்டு திரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. வென்எவர் காந்தி கம்ஸ் டு மதுரை, இந்த ஸ்டோரி நீங்க எழுதிக்கோங்க. மதுரைக்கு காந்தி வரும்பொழுது ரோசாப்பூ துரை அவருடைய வீட்டில் தங்குவார். ஒரு நாள் மதுரையில் தங்கும் பொழுது பெண்கள் மேலாடை பெண்களின் ஆடை மிகவும் மோசமாக இருந்தது, கிழிந்த நிலைமையில் மோசமாக இருந்தது. இந்த அவல நிலை மாறும் வரையில் நான் மேலாடை அணிய மாட்டேன் என்று காந்தி தாத்தா சபதம் எடுத்தார். நெக்ஸ்ட். மேலாடையோடு நிறுத்தினாரு. சரிங்களா? இதுவே வந்து இந்த பஞ்சாப்ல இந்த திகம்பராஸ் இப்ப இந்த ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, திகம்பராஸ், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? இவர் இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் பார்த்திருந்தாருன்னா அப்புறமா வந்து காந்தி தாத்தா வந்து அந்த கேங்கோட சேர்ந்திருப்பாரு. நல்ல வேலை இங்கோட நிறுத்திக்கிட்டாரு. திகம்பராஸ் ஸ்கை கிளாட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸ்வதம்பராஸ் ஒயிட் கிளாட். சரி, நெக்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ மதுரையை விட்டுட்டு சோ சபர்மதி ஆசிரமுக்கு வந்து மூவ் பண்றாரு. சரிங்களா? சபர்மதி ஆசிரமம் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வருகிறது. காந்தி தாத்தா சபர்மதி ஆசிரமத்தை விட்டு 1930ல என்ன பண்றாருன்னா உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறாருங்க. அப்போ வந்து என்ன சொன்னாருன்னா இந்த உப்பு சத்தியாகிரகத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? உப்பு சத்தியாகிரகத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், பூர்ண சுதந்திரம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். இந்தியாவுக்கு 1930ல பேசுறாரு. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த சபர்மதி ஆசிரமுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னாரு.
சரிங்களா? 1930ல இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல. 1930 அந்த போராட்டம் அது முடிஞ்சு போச்சு. இவருக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கவில்லை. சரி, என்ன பண்ணாருன்னா சபர்மதி ஆசிரமுக்கு கடைசி நாள் அன்னைக்குதான். அதுக்கப்புறம் போல சபர்மதி ஆசிரமுக்கு. அவர் வேற ஒரு ஆசிரம் போயிட்டாரு. சரிங்களா? கடைசி வரைக்கும் இந்த ஆசிரம் போவே இல்ல. பட் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, காந்தி தாத்தா எடுத்த தீர்மானத்துல நிலையா நின்னு இருக்காரு பாருங்க. சட்டை போட மாட்டேன்னு எடுத்திருக்காரு. ரொம்ப கஷ்டங்க இது. சரிங்களா? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். சம்மர் டைம் ஓகே. வின்டர் டைம்ல என்ன பண்றது? எங்க ஊர்ல இன்னைக்கு காலைல பாரு பயங்கரமான பனி. கிரவுண்ட்ல ஓட முடியல. இந்த டைம்ல என்ன பண்ற? வெறும் சட்டை போடாம. சரிங்களா? சோ இவரு எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருந்திருக்கிறார். சபர்மதி ஆசிரம் போகல. அதுக்கப்புறமா சேவா கிராம்ல இருப்பாரு அவரு. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட். மலப்புரம். மலப்புரம் இன்சிடென்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மலப்புரம் இன்சிடென்ட்? ஒண்ணு இல்ல, பிளாக் ஹோல் டிராஜடி ஆஃப் சவுத் இந்தியா அல்லது மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஹோல் இன்சிடென்ட்ன்றது இருட்டறை துயர சம்பவம். தென்னிந்தியா மெட்ராஸின் இருட்டறை துயர சம்பவம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். எங்க இருக்கிறோம் இப்போ? எங்கே? एक मिनट. காணோம். நீங்க சைடுல எழுதி வச்சுக்கோங்க. சைடுல எழுதிக்கோங்க. இங்க எங்க இவர் ஏதாவது சைடுல எழுதிருப்பாங்க. எங்க இருக்கு பாருங்க. நான் இத ரொட்டேட் பண்றேன். மலப்புரம் 10 நவம்பர் 1921 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. காந்தி தாத்தா தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியா ஃபுல்லாவே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? சோ ஒத்துழையாமை இயக்கம் கேரளால வந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நல்லபடியாக நடக்கிறது. ஏன்னா காங்கிரஸ்காரங்க வந்து ஹெட் பண்ணி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பட் காங்கிரஸ்காரங்க டாப் லீடர்ஸ் எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து முக்கியமான தலைவர்கள் இல்லை. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அலி முசலியார், முகமது காஜி, சோ இப்படிப்பட்ட நபர்கள் கையில வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் போகிறது. அதாவது பேஸ் 2. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அது வயலண்ட் மூவ்மெண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? பேஸ் 2 வயலண்ட் மூவ்மெண்டா மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாப்பிள்ளைகள் அப்படின்னா என்ன? மாப்பிள்ள, இவர்தான் எங்க மாப்பிள்ள, இவர்தான் எங்க மாப்பிள்ளன்றாங்க பாத்தீங்களா? மாப்பிள்ள அப்படின்றாங்களே. வாட் இஸ் மீன் மாப்பிள்ள? மாப்பிள்ள மீன்ஸ் மாப்பிள்ளை, சன் இன் லா. சரிங்களா? மாப்பிள்ள மீன்ஸ் சன் இன் லா. சோ இந்த கேரளால வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைகள், கேரளால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்காரங்க தான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா அரேபியால இருந்து வந்தவங்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுமை. ஏய், நாங்க என்ன பண்ணோம்? சரி, இங்க வருவோம். அரேபியால இருந்து வந்தவங்களுக்கு கேரளால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஃபாரின் மாப்பிள்ளையா? சரி, ஃபாரின்ன்றதால மாப்பிள்ள. இந்த அரேபியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன்சியன் பீரியட், நான் சொல்றது மிடிவல் பீரியட்ல அரேபியன்ஸ் வந்து அந்த டைம்ல இந்த 1453ல என்ன நடந்துச்சுன்னா, கான்ஸ்டன்டினோப்பிள்ல வந்து இந்த டர்க்கி ஒட்டமன் எம்பையர் வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. அவங்க கேப்சர் பண்ணதால பிரிட்டன், அதாவது யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்து இந்தியாவில ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரேடிங் ரூட்டை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கான்ஸ்டன்டினோபிள் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருந்துச்சு. இப்ப அதை கட் பண்ணி யார்கிட்ட போயிடுச்சு? முஸ்லீம் கிட்ட போயிடுச்சு. கான்ஸ்டான்டின் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் கிங் அது. சரிங்களா? சோ அவரு கிட்ட 333 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு ஏற்படுத்தினாரு தன்னோட தலைநகர ரோம்ல இருந்து மாத்திப்பார் கான்ஸ்டான்டினோபிள்க்கு. சரிங்களா? அங்க இருந்து இந்த வரைக்குமே அவங்க கிட்டதான் இருக்கும். ஹோலி வார்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சிலுவை போர் 1, 2 அதெல்லாமே படிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. வேர்ல்டு வார்ல வரும். சரிங்களா? வேர்ல்ட் ஹிஸ்டரியில வரும் வாருன்ற பாருங்க. சரி, 1453ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப முஸ்லீம் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. சோ அங்க இருந்து இந்தியாவுக்கு தங்க கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்தியா சைனாக்கு வந்து ட்ரேட் ரூட் கட் ஆயிடுச்சு. சோ இந்த ரூட்டை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அரேபியன்ஸ். சரிங்களா? இன்னைக்கு எப்படி சுயஸ் கேனல வந்து இன்னைக்கு எஜிப்ட் கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி அரேபியன்ஸ் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து அப்படியே ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல இருந்து வாங்கி போய் என்ன பண்ணாங்க, யூகேல
கொள்ள லாபத்துக்கு வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சரி, அப்படி இவங்க வந்து இந்தியாவில வந்து செட்டில் ஆனாங்க. கொஞ்சம் பேரு. சோ இவங்க தான் அரேபியன் மெர்ச்சன்ட்ஸ். புரிஞ்சுதா? அவங்கள தான் என்ன சொல்றாங்க? மாப்பிள்ளைன்றாங்க. சரி, ஓகேங்க. இப்படிதான் வந்து இந்தியாவில இவங்க செட்டில் ஆனாங்க. இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா 1920க்கு இருக்கும். சரிங்களா? 1920ஸ்ல இருக்கிறோம். இந்த மாப்பிள்ளைகள் இந்த 1921ல என்ன நடக்குதுன்னா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாப்பிள்ளைகள் இந்த செகண்ட் பேஸ்ல, சரிங்களா, பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டா, லேண்ட் லார்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டனுக்கு எகெயின்ஸ்டா தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேஸ் எப்படி நடந்துச்சு? அமைதியா நடந்துச்சு. காங்கிரஸ்காரங்க இருந்ததால. காங்கிரஸ்காரங்க புடிச்சு உள்ள போட்டாங்க. செகண்ட் பேஸ் முஸ்லிம் தலைவர்கள் அவங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சது. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க எடுத்து அங்க இருந்த ஜமீன்தார்ஸ், சரிங்களா, ஜென்மி கம்யூனிட்டிஸ், இங்க பாருங்க, ஜமீன்தார்ஸ், ஜென்மிஸ். இந்த ஜமீன்தார்ஸ் யாருன்னா ஹிந்துஸ். இந்த மாப்பிள்ளைகள் யாருன்னா முஸ்லிம்ஸ். இப்போ ஜமீன்தார்ஸ் யாருக்கு ஃப்ரெண்டு? பிரிட்டிஷ்க்கு. சரிங்களா? பிரிட்டிஷ்க்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மாப்பிள்ளைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சாக்கு பயன்படுத்தி அந்த போராட்டத்தை வந்து சாக்கா பயன்படுத்தி என்ன பண்ணாருன்னா, இந்த ஜமீன்தாருக்கு எகெயின்ஸ்டா போராட்டம் பண்றாங்க. ஜமீன்தார்ஸ் அவங்க கிட்ட வாங்கின கடன், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல எடுத்துட்டு போயிட்டு எரிக்கிறாங்க. ஆபீஸ்ல வந்து வட்டி கொடுத்த அந்த ஆபீஸ்ல போட்டு எரிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை போட்டு எரிக்கிறாங்க. அடி அடி நடிக்கிறாங்க. இருக்கிற பிரிட்டிஷ்காரங்களை கொல்றாங்க. ஜமீன்தார்ஸை கொல்றாங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஹிந்து முஸ்லீம் ரிவோல்ட்டா மாறிடுச்சு. கம்யூனல் ரிவோல்ட்டா. சரிங்களா? மாப்பிள்ளைகளை பிடிச்சி ஆயிரம் கணக்குல போட்டு கொள்றாங்க. மாப்பிள்ளைகளை வந்து அரெஸ்ட் பண்ணி போற கண்ட இடத்துலயே வந்து சுடுறாங்க. திஸ் இஸ் கால்ட் மாப்பிள்ளை ரிவோல்ட்ஸ். 2 மாப்பிள்ளை ரிவோல்ட்ஸ் இருக்கும். இது வந்து செகண்ட் மாப்பிள்ளை ரிவோல்ட். சரிங்களா? சரி, இந்த ஸ்டோரி ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அந்த மாப்பிள்ளை ரிவோல்ட்ஸ் கொஞ்சம் மாப்பிள்ளைஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரெயின்ல பிடிச்சி போட்டு என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. சரிங்களா? வேகான்ஸ், பெல்லாரி ட்ரெயின். சரிங்களா? வாத்கான், பெல்லாரி, வாத்கான், ஜிஎன் என்னத்தையோ போடுங்க. வேகான், ஓகேங்க. பெல்லாரி ட்ரெயின் டிராஜடி. சரியா? என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாப்பிள்ளைஸ வந்து கொஞ்சம் மாப்பிள்ளைஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும் இல்லையா? என்ன பண்றாங்கன்னா, போட்டு ட்ரெயின்ல போட்டு அனுப்புறாங்க. சரிங்களா? இடம் இல்ல. பரவாயில்ல, போட்டு தள்ளுங்க, போட்டு எல்லாரையும் போட்டு உள்ள தள்ளுங்கன்னு சொல்லி தள்ளி மாப்பிள்ளைங்களை எல்லாம் எடுத்து அனுப்புறாங்க. டேய், நாங்கெல்லாம் மாப்பிள்ளைங்கடா. இவங்க வந்து போற வழியில என்ன ஆயிடுச்சுன்னா, மூச்சு திணறல் ஏற்பட்டு இவங்க இறந்துடுறாங்க. ஒரு 64 பேர் இறந்துடுறாங்க. சரிங்களா? சோ இதனால இதை என்ன சொல்றாங்கன்னா, சவுத் இந்தியாஸ் இந்த மெட்ராஸ் உடைய பிளாக் ஹோல் டிராஜடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ட்ரெயின் வந்து திருவூர்ல இருந்து பெல்லாரி வரைக்கும் போகுது. அந்த டைம்ல ஏற்பட்டுச்சு. சோ அதனால இத பிளாக் ஹோல் ஆஃப் பதனூர், இது போதனூர், போதனூர், போதனூரின் இருட்டறை துயர சம்பவம் அல்லது மெட்ராஸின் இருட்டறை துயர சம்பவம் சொல்றாங்க. சரிங்களா? அது என்ன இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னா, சிராஜ் உத்தவ்லா என்ன பண்றாரு? பிரிட்டிஷ்காரங்களை எல்லாம் புடிச்சு, சரிங்களா, பிளாஸ்டிக் போருக்கு முன்னாடி 1756 1756ல சிராஜ் உத்தவ்லா என்ன பண்றாருன்னா, பிரிட்டன்ஸ் ஆட்கள் எல்லாம் பிடிச்சி ஒரு குட்டி அறையில வில்லியம் கோட்டையில வந்து பலப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. இல்ல, நான் பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க சொன்னதால, என்னடா எனக்கு அப்போசிட்டா பண்றியா அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு 146 பேரை பிடிச்சி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குட்டி ரூம், ஒரு பெட்ரூம் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டி ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சு விட்டுருவாரு. ஒரு 123 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க. ஒரு 23 பேர் பொழைச்சுப்பாங்க. சரிங்களா? சோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இருட்டறை துயர சம்பவம் சொல்றாங்க. அதே மாதிரி மூச்சு திணறல் இறந்ததால இதை வந்து இருட்டறை துயர சம்பவம் சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஓகே, நிறைய பாயிண்ட்ஸ் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். திருப்பியும் நம்ம இந்த ஜார்ஜ் ஜோசப்க்கு வருவோம். நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா உட்காந்து சைட்ல எழுதி வைங்க. அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்க. சோ காந்தி தாத்தாவுடைய ஜேர்னல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடிட்டரா இருந்தாரு. என்னென்ன ஜேர்னல்ஸ் சொல்லிட்டு இங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை பாத்துக்கோங்க. சரிங்களா? நேரோட ஜேர்னலை வந்து எடிட் பண்ணியிருக்கிறாரு. Independent editor of Independent Journal. This journal was run by Nehru.
1923-24 எடிட்டர் ஆஃப் காந்திஸ் யங் இந்தியா நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட், he belongs to no changes category. இவர் வந்து மாற்றம் விரும்பாதவர்கள் கேட்டகரியை சார்ந்தவர். எக்ஸாம்ல வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல மாற்றம் விரும்பாதவர்கள், மாற்றம் விரும்பியவர்கள். அது என்ன மாற்றம் விரும்பியவர்கள், மாற்றம் விரும்பாதவர்கள் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா ஹிஸ்டரி கிளாஸ்ல படிச்சுக்கோங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல சிஆர் தாஸ், மோதிலால் நேரு ஒரு குரூப், ராஜாஜி, பட்டேல் அவங்க வேற குரூப். நாங்க படிச்சுக்கோங்க. மார்ச் 1924 வைக்கம் சத்தியகிரகா ரொம்ப முக்கியம். சோ காந்திஜியோட க்ளோஸ். சரியா. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பெரியார் இருக்காரு இல்லையா, பெரியார் வந்து ஜார்ஜ் ஜோசப்ப கூப்பிடுறாரு. எப்படிரா பெரியாருக்கும் ஜார்ஜ் ஜோசப்புக்கும் சம்பந்தமா? ஹவ் பெரியாருக்கும் ஜார்ஜ் ஜோசப்புக்கும் எப்படிங்க சம்பந்தம்? பெரியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்ந்தவர் தானே, பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சார்ந்தவர் தானே. இவரு காங்கிரஸ்காரரு, அவருக்கு இவருக்கு எப்படி சம்பந்தம் சொல்லுங்கள்? பெரியார் கிளாஸ்ல பேசியிருப்போம். பெரியார் இப்போ வரைக்கும் எங்க இருக்கிறாரு? 1924 வரைக்கும் காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரு. சரிங்களா? எஸ். சோ காங்கிரஸ்ல இருக்கிறார். சோ பெரியார் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கேரளால ஒரு சில குரூப் மக்களை வந்து, தாழ்த்தப்பட்ட மக்களை அவனுக்கு கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறானுங்க. சரிங்களா? அதனால அந்த அந்த மக்களை வந்து உரிமைகளை போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பெரியார போய் கூப்பிட்டுட்டு வராங்க. சரிங்களா? பெரியார் கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி வந்து நாங்க அங்க ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வைக்கம்ல சத்தியாகிரகா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைக்கம்ல ஒரு சில குரூப் மக்களை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஜார்ஜ் ஜோசப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ பெரியார வந்து தலைமை ஏற்று நடத்தும்படி பெரியார வந்து கூப்பிடுறாங்க இந்த மூவ்மெண்ட். சோ இந்த கேசவ மேனன், டி.கே. மாதவன், ஜார்ஜ் ஜோசப் உடைய அழைப்பின் பேர்ல பெரியார் போறாரு. போய் அங்க போராட்டத்தை நடத்தி வைக்கம் வீரர் என பட்டத்தை பெறுகிறார். சரிங்களா? போராட்டம் வெற்றி பெறுகிறது. சரியா? சோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டோரிஸ் சொல்றேன். என்னன்னு பார்க்கலாம். சாரி. இந்த வைக்கம் மக்களுடைய கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணாம இருந்தவங்க. சரியா? அந்த போராட்டத்தை வந்து காங்கிரஸ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரியா? யாரு? ஜார்ஜ் ஜோசப். அந்த டைம் வந்து காந்தி தாத்தா என்ன சொல்றாருன்னா, டேய் போகாதரா அப்படின்றாரு. காந்தி தாத்தா என்ன சொல்றாரு, ஜார்ஜ் ஜோசப்ப யூ டோன்ட் கோ அப்படின்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, யூ ஆர் ஏ கிறிஸ்டியன். நீ யாரு? நீ ஒரு கிறிஸ்டியன். அங்க இருக்கக்கூடிய டிப்ரஸ் கிளாஸ் மக்கள் ஹிந்து. ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஹிந்து, அதுவும் ஆலய நுழைவு போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்துவது நல்லது இல்ல, சரியில்லை. காங்கிரஸ் சார்பில் இருந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரிங்களா? நல்ல இது சரிதானே ஏங்க? இவருக்கு என்னங்க வந்துச்சு? இவங்க அவங்க அவங்க கஸ்டம் அண்ட் கல்ச்சர். சரிங்களா? நமக்கு என்ன வந்துச்சு? சரிதானே? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு அன்னைக்கு நானும் போறேன். சரிங்களா? இப்ப நான் ஒரு கிறிஸ்டியன். அன்னைக்கு கோவில் கிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன், அங்க போனா ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றாங்க, நாக்க நீட்டி அப்படியே ஒரு குத்து குத்துறாங்க வேல. சரிங்களா? கோயில வந்து குழந்தைய நாக்குல குத்தி வேல குத்துறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த கம்பி மாதிரி அந்த லெமன் இருக்கு இல்லையா, லெமனை வந்து பாத்தீங்கன்னா கம்பி அதுல குத்தி இங்க இங்க மார்புல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் அப்படியே குத்தி ஒரு மாலை மாதிரி போடுறாங்க. இது எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்க்கிறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் போய் இந்த போராட்டத்துல கலந்துக்கலாமா சொல்லுங்க? நான் போய் டேய் இதான் தப்புடா, குழந்தைடா, நீங்க வேணா குத்திங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்க வேணா குத்திக்கோங்க, பட் குழந்தை என்ன பண்ணுச்சு, அறியாத வயசுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னா எல்லா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கரெக்ட் தானே? சோ இதன் அடிப்படையில எனக்கு ஒரு குத்தா? சரி. மக்கள் வந்து சரி இப்ப நம்ம பெரிய தலைவரா இருக்கோம், ஓகேவா? அப்படி போய் சொன்னோம்னா மக்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? யாரா இருந்தா என்ன? எந்த மதமா இருந்தா என்ன? மதத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தவறாக தெரியுது அப்படின்னா, எந்த மதத்தினர் எங்கு வேண்டுமானாலும் போராடலாம். சரிங்களா? இல்ல நான் போராட மாட்டேன். அவன்
எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி இருந்தேன் அப்படின்னா சரிங்களா, கிறிஸ்டியன்ஸ் அவங்க தானே இந்த இந்தியால இருந்த அந்த சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு இது சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்ல படிக்கிறோமே, இந்தியால இருந்த சத்திக்கு எகெயின்ஸ்டா போராடினவர் வில்லியம் கேரி. இவர் வந்து மிஷனரி. இவர் போராடல அப்படின்னா இன்னைக்கு சத்தியை ஒழிச்சிருக்க மாட்டானுங்க. கரெக்ட் தானே? பெண் சிசு கொலையை ஒழிச்சிருக்க மாட்டாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தா, ஹிந்துவா இருந்தா என்ன, முஸ்லிமா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் சரி, மாற்று மதத்துல நடக்கக்கூடிய தப்பிதங்களை வந்து கேள்வி கேட்கணும். சரிங்களா? இதுதான் ஜார்ஜ் ஜோசப் சொல்றாரு. காந்தி தாத்தா நோ நோன்னு சொல்றாரு. செப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கேள்வி கேட்டாருங்க. காந்தி தாத்தா ஆஃப் ஆயிட்டாரு. என்ன கேட்டாருன்னா, எப்பா தாத்தா 1924 இருக்கும், 1920 நீ என்ன பண்ண தாத்தா, நீங்க என்ன பண்ணீங்க 1920 கிலாஃபத் மூவ்மெண்ட் நடந்துச்சு. கிலாஃபத் மூவ்மெண்ட் முஸ்லிம் மூவ்மெண்ட். இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் முஸ்லிம் மூவ்மெண்ட் நீங்க தலைமை ஏற்று பிரசிடென்டா இருந்தீங்க. தலைமை ஏற்று நீங்க என்ன பண்ணீங்க, கிலாஃபத் காங்கிரஸ் மூவ்மெண்ட் சொல்லி நடத்துனீங்க. ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு போராட்டத்தை ஒரு ஹிந்து நீங்க தலைமை ஏற்று நடத்துனீங்க. தலைமை ஏற்று நடத்தலாம் அப்படின்னா ஏன் நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஹிந்துஸ் போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தக்கூடாது? இவர் கேட்டது நியாயம் தானங்க. காந்தி தாத்தா வக்கீல் அப்படின்னா இவர் கிரிமினல் வக்கீல். உண்மையிலே காந்தி தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேசஸ் நம்ம நாட்டுல கிடைக்காம, தப்பா எடுத்துக்காதீங்க காந்தி ஃபாலோவர்ஸ் சரிங்களா, சும்மா ஃபன்னுக்காக சொல்றேன். அவரு ஃபாரினுக்கு போறாரு. ஷேக் தாதா அப்துல்லா, காந்தி தாத்தா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க சரிங்களா. ஷேக் தாதா அப்துல்லாவோட கேஸ விசாரிப்பதற்காக அவர் வந்து இங்க இருந்து அங்க போறாரு சரிங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வக்கீல். காந்தி தாத்தா கம்பேர் பண்ணும்போது வக்கீல் தொழில புலி. ஒரே ஒரு பாயிண்ட் தான், காந்தி தாத்தா ஆஃப். சரியா? அதுக்கப்புறமா வந்து இவர் வந்தாரு, போராட்டத்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் நடந்த ஸ்டோரி, அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பக்கம் வந்து பெரியாரை கூப்பிடுறாங்க. பெரியார் எல்லாரும் சேர்ந்து வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை வெற்றியோட நடத்துகிறார்கள். இதுதான் இங்க நடந்த ஸ்டோரி, பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் சரிங்களா. மறக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் ஜார்ஜ் ஜோசப் இது ஸ்டோரி முடிச்சிட்டோம் சரிங்களா. 1925 இந்த ரொம்ப மோசமா இருக்கு. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இந்த பொண்ணு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. நான் இந்த பாயிண்ட்ஸ்ல நான் சொல்லிங்க அக்லிலாம் நான் சொல்லல சரிங்களா. நான் அக்ரி சொல்லல. இந்த பொண்ணு அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டாங்க சரிங்களா. அவங்க ஓன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டோரிஸ் சொன்னது. இந்த பாயிண்ட்ஸ்க்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் சொன்ன ஸ்டோரிஸ பேஸ் பண்ணி இவங்களா எழுதிக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், மேல் சட்டை சரியாக அணியாத ஏழை மக்கள் இருந்தாங்க, அதனால அதை பார்த்து இவங்களும் அணிய மாட்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா. சோ அந்த ஸ்டோரி நெக்ஸ்ட் 1925 நடக்குது. அடுத்து 1933 விருதுநகர் கான்ஸ்பிரசி கேஸ் ரொம்ப முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜரை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க சரிங்களா. எதுக்கு காமராஜரை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, வெடிகுண்டை வந்து உருவாக்கி பிரிட்டிஷ்காரங்களை போட்டு தள்ளுறதுக்காக இந்த காமராஜர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றாங்க. ஆனா பாவீங்களா, காமராஜருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க சரிங்களா. இந்த பிளாட் விருதுநகர்ல நடந்துச்சு உண்மை சரிங்களா. ஆனா காமராஜர் விருதுநகர்காரர்ன்றதுக்காக இவர் அரெஸ்ட் பண்றது தவறு. இப்ப ஒசூர்ல வந்து யாரோ வந்து வெடிகுண்டை உருவாக்கிட்டு இங்கேயே போய் வச்சிட்டாங்கன்ற காரணத்துக்காக என்ன புடிச்சிட்டு போனீங்கன்னா நான் என்னத்த சொல்ல சரிங்களா. இவர் அகிம்சை, இவர் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அகிம்சை காங்கிரஸ்காரர் அதோட நின்னுகிறாங்க சரிங்களா. இவர் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்க்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது சரியா. சோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஜார்ஜ் ஜோசப் போய் இறங்கி நின்னு வாதாடி இவரை காப்பாத்தி வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு வருவாரு சரியா. சோ விருதுநகர் பிளாட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. விருதுநகர் கான்ஸ்பிரசி கேஸ், விருதுநகர் வெடிகுண்டு வழக்கு, காமராஜரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா. பாம் கேஸ், காமராஜர் ஐயாவை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதான் சொன்ன இல்லையா, வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் 1935 காங்கிரஸ்ல எகைன் ஜாயின் பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைனால வெளியே வந்திருப்பாரு, திருப்பி வந்து அதோட ஜாயின் பண்ணிப்பாரு சரிங்களா. 1937 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வந்து நின்று ஜெயிக்கிறாரு சரிங்களா. 5 மார்ச் 1938 தன்னுடைய 50வது வயசுல இறந்துடுறாருங்க சரிங்களா. சோ ஜார்ஜ் ஜோசப் உடைய வரலாறு, இந்த ஆட்டோபயோகிராபி ஜார்ஜ் ஜோசப், ஹிஸ் லைஃப் இஃப் அண்ட் டைம்ஸ் பை ஜார்ஜ் ஜோசப் பிரிஸ்டோஸ். இவரோட சன், இது சாரி இவரோட பேராண்டி
அவர் தான் எழுதினாரு. இருங்க எஃப்ல போறேன். ஜார்ஜ் ஜோசப் ஹிஸ் லைஃப் அண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோகிராஃபி இவருடைய பேரப்புள்ள வந்து எழுதுறாரு. சரிங்களா? சோ இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இவரை பற்றி நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. நான் இவரை பத்தி படிச்சது கிடையாதுங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது இவரை படிச்சது கிடையாது. இப்பதான் வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க ரோசாப்பூ துரையை பத்தி. எக்ஸாம் இருக்கிறதுனால தான் இவரை பார்த்து படிச்சிருக்கோம். எவ்வளவு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பாருங்க. சரிங்களா? ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா? ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா? சரிங்களா? இந்த வைக்கம்ஸ் 1935ல இவர் எகெயின் வந்து காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணிடுவாரு. சரிங்களா? ஏன்னா 1935 அந்த பீரியட்ல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டிலோட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்துருவாரு. சோ அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போதுங்க, முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜார்ஜ் ஜோசப் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ டாபிக் ஓவர். நன்றி, வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் போய் சால்வ் பண்ணுங்க. எல்லா மேக்ஸிமம் உங்களால எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண முடியும் என நம்புகிறேன். பண்ணுவீங்க. சரிங்களா? இது ஒரு 2 வீட்ல போயிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. நான் மெட்டீரியல்ஸ் வந்து நான் அனுப்புறேன். ஹேண்ட் அவுட்ஸ் அதுல ஜார்ஜ் ஜோசப் பத்தி தான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபர்தரா எந்த பாயிண்ட்ஸ் இல்ல, மேக்ஸிமம் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சரியா? பாய். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. கமெண்ட் போடுங்க. சரி, பாய். அப்புறமா நான் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணி விட்டுறேன் ஈவினிங். ஓகேங்க.